மகிழ் திரிமணிசா டைரக்ஷன்ல நம்ம அனிருத் மியூசிக்ல நம்ம ஏகே, ரெஜினா கேசன்ரா, த்ரிஷா, ஆரவ் மற்றும் அர்ஜுனோட ஆக்டிங்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் விடாமுயற்சி. இந்த படத்தோட அவுட்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஏகேவும் த்ரிஷாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு 12 வருஷம் கழிச்சு இப்போ டைவர்ஸ் பண்ற சிச்சுவேஷனுக்கு போறாங்க. இப்போ டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் த்ரிஷாவோட அம்மா வீட்டில் இருக்கணும்னு த்ரிஷா நினைப்பாங்க. அதனால நம்ம ஏகே த்ரிஷாவை டிராப் பண்ண கார்ல கிளம்பி போறாங்க. 9 hours ஜேர்னி நடுவில் திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆகுது. அது வழியா வர ரெஜினா அண்ட் அர்ஜுன்ட்ட த்ரிஷாவை பக்கத்தில் ஒரு கேஃப்ல டிராப் பண்றதா சொல்லி த்ரிஷாவை நம்ம ஏகே அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க. திரும்பி கார் சென்ன பிறகும் ஏகே அந்த கெஃபேக்கு போனா த்ரிஷாவை காணும். இதுக்கப்புறம் ஏகே த்ரிஷாவை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இது நடுவில் நடந்த ட்ராப் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ்லாம் என்னென்ன, அந்த ட்ராப் எதனால அண்ட் யாருக்காக பண்ணாங்க, அப்படி ஏகே அண்ட் த்ரிஷாவோட ரிலேஷன்ஷிப்குள்ள என்னதான் ஆச்சு, கடைசியில் ஏகே த்ரிஷாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுல நடுவில் நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓவராலா ஒரு நல்ல படம். வெஸ்டர்ன் கல்ச்சர் மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்டோரி ஃபாரின் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒவ்வொரு சீன்லையுமே உண்மையாவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நடந்தாலுமே எப்படி இருக்குன்றதையும், லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால நம்மளோட எமோஷன்ஸ் மற்றவங்களுக்கு எப்படி காட்டுவோன்றதையும் ரொம்ப ரியாலிட்டியோட எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மெயின் ஜேர்னர் என்னவோ அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான சீனை தான் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. தேவையில்லாத சீன்னு எதுவுமே சொல்ல முடியாது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வர அவங்களோட ரிலேஷன்ஷிப் சீக்வன்ஸ்லாம் பார்க்கவே லவ்லியாகவும் சில இடத்துல செம கிரிஞ்சாகவும் இருந்துச்சு. அண்ட் அந்த மொத்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ தான். ப்ரெஷன் போர்ஷன்ஸில் வர சீக்வன்ஸ்லாம் நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போனாங்க. இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ண ஒரு சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் கேரக்டர்ஸோட ஃப்ளாஷ்பேக்குமே நம்புற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் போர் அடிக்காமல் போச்சு. ஆரவும் ஏகேவும் கார் நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸை ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. அது வேற லெவலில் இருந்துச்சு. படத்தோட ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் ஹாலிவுட் லெவலில் எடுத்துருப்பாங்க. மேக்கிங்லாம் பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஃபைனல் கிளைமேக்ஸில் எப்படி முடிச்சாங்கன்றதை நீங்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக ஏகேவோட ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருந்தது. த்ரிஷாவோட ஆக்டிங் ஓகே தான். அண்ட் ரெஜினா, ஆரவ் அண்ட் அர்ஜுனோட ஆக்டிங்லாம் கூட நல்லா இருந்துச்சு. ஓவரால் இது தமிழ் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, செகண்ட் ஹாஃபில் வர கதை உங்களுக்கு புரியலனா அண்ட் ஆல்ரெடி அந்த பிரேக் டவுன் மூவியை பார்த்துருந்தீங்கனாலும் இந்த படம் உங்களுக்கு ஓகே லெவலில் தான் இருக்கும். சில பேருக்கு பிடிக்கவும் செய்யாது. ஓகே, கதை புரியுது அண்ட் பிரேக் டவுன் மூவியை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு வாட்சபிள் குட் மூவி மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் தப்பான சீன் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்துமே ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ண வாய்ப்பு குறைவு தான். எங்க ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். செகண்ட் ஹாஃப்ல கதையில மேக்ஸிமம் கன்ஃபியூஷன்ஸ் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால எங்க ஆடியன்ஸ்க்கு கதை புரியலனாலும் ஆல்ரெடி பிரேக் டவுன் படத்தை பார்த்திருந்தாலும் படம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. இந்த படத்துல ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்குமே ஒவ்வொரு சாங் வந்து அனிருத் பயங்கரமா போட்டிருப்பாரு. சவடிக்கா சாங்கா இருக்கட்டும், தனியே சாங்கா இருக்கட்டும், அண்ட் ஃபைனலா அந்த தீம் சாங்கா இருக்கட்டும், 10 கிச்சு சாங்கையும் ஒரு சீன்ல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சீன் ஒரு ஆக்ஷன் பேக்ட் சீக்வன்ஸா இருக்கும். அந்த சீனுமே பயங்கரமா அந்த சாங்கோட சேர்த்து பயங்கரமா எலிவேட் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் ரொம்ப சூப்பரா பார்த்து பக்காவா போட்டிருக்காங்க. அதுல தப்பே சொல்ல முடியாது. ஆனா இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ரன் ஆகுது. இந்த படத்துக்கு SRR சீரிஸ் 5க்கு 4 இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்சபிள் மூவி தான். இந்த மாதிரியான ஒரு கதை, இந்த மாதிரியான ஸ்கிரீன் பிளே, இந்த மாதிரியான படம் நீங்க தமிழ் சினிமால பார்த்திருக்க மாட்டீங்க. தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்குலாம் இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கும்.